Hello students, last video la nama advantages of cooperative societies பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற நன்மைகள்னு இருக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஃபண்ட்ஸ், அதாவது மெம்பர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய அமௌண்ட்டும் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து போடுற மூலதனம் சரியான விதத்தில் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அங்கே என்ன வரும், லிமிட்டட் ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். லிமிட்டடான வரையறுக்கப்பட்ட ஒரு அமௌண்ட்டு தான் அந்த பிஸ்னஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஹாவ் லிமிட்டட் மெம்பர்ஷிப் அண்ட் ஆர் ப்ரமோட்டட் பை எ வீக்கர் செக்ஷன். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது யாருக்காக முன்னெடுக்கப்பட்டது? வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது தன்னுடைய பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஃபினான்ஸ் வைஸ் அவங்க பின்தங்கி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அப்படின்னும் போது கண்டிப்பாக முதலீடு பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ த மெம்பர்ஷிப் ஃபீஸ் கலெக்டட் இஸ் லோ. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ வீக்கர் பீப்புள், அதாவது காசு கம்மியாக இருக்கிற முதலீடு கம்மியாக செய்யக்கூடிய மக்கள் தான் இருக்கும்போது கண்டிப்பாக உறுப்பினர் ஆகிறதுக்காக அவங்க பே பண்ணக்கூடிய ஃபீஸ் கூட எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் வித் த கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் லிமிட்டட். அதன் காரணமாக என்ன ஆகும், அவங்க ஃபீஸ் கட்டுற அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக அவங்க அங்கே இருக்கிற ஃபண்ட்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரின்சிபல் ஆஃப் ஒன் மேன் ஒன் vote and limited dividends also reduce the enthusiasm of members. அதாவது இப்போ ஒன் மேன் ஒன் vote, ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு அப்படின்ற கான்செப்ட் தான் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனில் இருக்குது. அப்போது எவ்வளோ ஷேர்ஸ் நீ வச்சுருந்தாலும் அவங்களுக்கு என்னது, ஒரு ஓட்டு தான் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்ஸுன்னு கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ஷேருக்கு இவ்வளோ லாபம்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த லாப விகிதமும் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக உறுப்பினர்களுக்கு பெரிய அளவில் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்வேகமாக ஒரு பிஸ்னஸில் ஈடுபடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. They cannot expand their activities behind a particular level because of the limited financial resources. அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு செயல்முறைகளையும் அவங்க பெரிய அளவில் கொண்டு போக முடியாது. அங்கே எவ்வளோ அமௌண்ட் ஃபண்டு அவைலபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த நிறுவனத்தை பெரிய அளவில் கொண்டு போக முடியுமே தவிர்த்து அவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுன்றது கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் நாட் ஏபிள் டு ரைஸ் தேர் ஓன் ரிசோர்ஸஸ். ஒரு கோஆப்ரேட்டிவ் நிறுவனம் அப்படின்றது தானாகவே என்ன பண்ண முடியாது, அதோட ஃபண்ட்ஸை அதிக அளவில் ரைஸ் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ தேர் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஆர் லிமிட்டட் அண்ட் தே டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய முதலீடுகள் கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸை அவங்க என்ன பண்ண முடியாது, டெவலப் பண்ண முடியாது, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்போ யாரை டிபெண்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வரக்கூடிய பணத்தை கண்டிப்பாக இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ த ஃபண்டிங் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தட் வுட் பி ரிலீஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆர் அன்சர்டன். இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம ஒரு ஃபண்டிங் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிளியர் ஆகி நமக்கு அந்த அமௌண்ட் நமக்கு சேர்றதுக்குள்ளே நாம் நினைத்த காரியங்களை நம்மளால் தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாத படிக்கு ஆளாயிடுவோம் இல்லையா? ஸோ நமக்கு எப்போ தேவையோ அப்போது நம்மளுடைய பிஸ்னஸ்லேயே அந்த அமௌண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய நினைத்த காரியங்களை சரியான விதத்தில் கொண்டு போக முடியும். இப்போ நம்ம கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நம்ம நினச்ச மாத்திரத்தில் எந்த விஷயத்தையுமே முன்னெடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு பிளான் தர் ஆக்டிவிட்டீஸ் இன் எ ரைட் மேனர். சரியான இந்த நேரத்தில் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்களால
கால்குலேட்டிவாக கொண்டு போக முடியாது. ஏன்னா ஃபண்ட் அவங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் வந்து சில செயல்முறைகளை வந்து அவங்க எடுத்து கொண்டு போக முடியுமே தவிர்த்து தானாக அவங்களே வந்து ஒரு பிளான் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஃபண்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு பின்னடைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது imposed by government. In the Western countries, cooperative societies were voluntarily started by the weaker section. So, வீக்கர் செக்ஷன் அப்படின்னா எளிமையான மக்களால் வாலண்டரியாக தானாகவே முன் வந்து உருவாக்குனது தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்றது. த ஆப்ஜெக்டிவ் இஸ் டு இம்ப்ரூவ் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ்மேன். எதற்காக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது உருவாக்குனாங்க, இதனுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றணும். அதாவது சிறு தொழில் செய்கிறவங்களுடைய பொருளாதாரம் வந்து முன்னேறணும். அதே போல் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்களால் இவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து அவங்கள வந்து பிஸ்னஸ் செய்ய விடாமல் நிறைய விஷயங்களை வந்து இவங்க பிஸ்னஸை முன்னெடுத்து கொண்டு போக முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்த்து வரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க, வாலண்டியராக வந்து இந்த கூட்டுறவுத்துறையை வந்து அவங்க முன்னெடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் இந்தியா த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வாஸ் இனிஷியேட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பை த கவர்மெண்ட். ஆனால் நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்றத வந்து முதன்மைப்படுத்தி அதை இனிஷியேட் பண்ணது கொண்டு போகிறது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டே தான் வந்து கொண்டு போகுது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் என்ன பண்ணாங்க, வீக்கர் செக்ஷன்ஸாக இருக்கிற பீப்புள் வந்து தானாகவே முன் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை உருவாக்குனாங்க. ஆனால் நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து முன்னெடுத்துட்டு நடத்திட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசே தான் வந்து முன்னெடுத்துட்டு நடத்திட்டு வராங்க. வைடு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இஸ் லேக்கிங். அதாவது மக்களுடைய பங்கேற்பு அப்படின்றது வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் த பெனிஃபிட் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹஸ் ஸ்டில் நாட் ரீச்டு மெனி புவரர் செக்ஷன்ஸ். அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா நிறைய ஏழை மக்களுக்கு கூட இன்னும் கூட வந்து இந்த கூட்டுறவுத்துறையினுடைய சில அம்சங்கள் வந்து கொண்டு போய் சேர முடியாத அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து எளிமையான வழியில் போய் எந்த விஷயத்தையுமே கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பெனிஃபிட் டு ரூரல் ரிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராமம் எடுத்துக்கோங்க. அந்த கிராமத்தில் வந்து விவசாயம் செய்கிறவங்க நிறைய பேர் விவசாயம் செய்வாங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு அளவிலான நிலங்கள் இருக்கும் இல்லையா. அவங்க வந்து விவசாயம் செய்யக்கூடிய இடம் வந்து இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 10 ஏக்கர் இருக்கவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுது, பெனிஃபிட் அதிகமாக கிடைக்குது. கம்மியான நிலம் இருக்கிறவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கூட்டுறவுத்துறையில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹாவ் பெனிஃபிட்டட் த ரூரல் ரிச் அண்ட் நாட் த ரூரல் புவர். இந்த கோஆப்ரேட்டிவ் துறை அப்படின்றது வந்து யாருக்கு வந்து நன்மையாக அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து அதாவது நிலங்களே அதிகமாக வச்சிருக்கிற அந்த ஒரு பண்ணையாருங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக அமைதே தவிர்த்து அங்குள்ள ஏழை மக்களுக்கு வந்து எந்தவித நன்மையையும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிச் பீப்புள் எலெக்ட் தெம்செல்ஸ் டு த மேனேஜிங் கமிட்டி அண்ட் மேனேஜ் த அஃபேர்ஸ் ஆஃப் தி கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட். அதாவது இந்த பணக்கார மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து நிர்வாகம் பண்ணணும் இல்லையா. இப்போ அந்த கூட்டுறவுத்துறை அமைப்பை வந்து நிர்வாகம் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களே வந்து அதை முன்னெடுத்துட்டு நடத்துறது, தான் தான் பெரிய ஆள் அப்படின்றத வந்து அங்கே வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து அதோடைய நிர்வாகத்தை எல்லாம் கவனிக்கிறதுனால பெனிஃபிட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லா பெனிஃபிட்டையுமே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் இஸ் ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் தர் ஃபேமிலி. இப்போ வந்து ஏழை விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க விவசாயம் செஞ்சு கிடைக்கிற பொருள் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே அவங்களுக்கு சரியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க,
அவங்க வந்து இந்த கூட்டுறவுத்துறையில் கொண்டு வந்து விற்று அதற்கான லாபத்தை அவங்க பார்க்க முடியும். ஆனால் அவங்க விவசாயம் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் வந்து அவங்க குடும்பத்துக்கே சரியாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த லாபமும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தே டு நாட் ஹாவ் எனி சர்ப்ளஸ் டு மார்க்கெட். ஏதாவது ஒரு உபரின்றது உற்பத்தி செய்ததில் தன் தேவைக்கு போக உபரி இருக்கும்போது தான் அது என்ன பண்ணுவோம், நம்ம விற்றுருவோம் இல்லையா. ஸோ அந்த உபரின்ற பொருளே வந்து அவங்கக்கிட்ட இல்லை இல்லையா. ஸோ த ரிச் ஃபார்மர்ஸ் வித் வாஸ்ட் ட்ராக்ஸ் of land produce in surplus quantities and the service of cooperatives such as processing, grading, correct weightment and fair prices actually benefit them. அதாவது இப்போ இந்த பணக்கார விவசாயிகள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். பணக்கார விவசாயிகள் ஏன் சொல்கிறோம், அவங்களுடைய நில அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நில அளவு அதிகமாக இருக்கும்போது அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களும் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ தன் தேவைக்கு போகவும் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கும், உபரியாக வந்து அதிகம், சர்ப்ளஸ் வந்து அதிகமாக இருக்கும், பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பொருட்கள் அதிகமாக இருக்கும்போது அப்போ அந்த கூட்டுறவுத்துறையில் வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் அந்த பொருட்களுக்கு இருக்கோ, அதாவது வெயிட்டு, அதே போல் என்ன விலை நிர்ணயம் பண்ணுறது அந்த பொருளுக்கு, இந்த எல்லா பெனிஃபிட்டுமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற எல்லா பெனிஃபிட்டுமே யாருக்கு வந்துடுது, இந்த பணக்கார விவசாயிகளுக்கு வந்துடுது. அப்போது ஏழை விவசாயிகளுக்கு எந்த விதத்துலையுமே வந்து இந்த நன்மை சென்றடைவதில்லை அப்படின்றது தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்அடிக்வேட் ரூரல் கிரெடிட், அதாவது கொடுக்கக்கூடிய கடன் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கிவ் லோன் ஒன்லி ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ் அண்ட் நாட் ஃபார் பர்சனல் ஆர் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது வந்து எதுக்காக லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு மட்டும்தானே தவிர்த்து அவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவோ இல்லை வந்து குடும்ப செலவுக்காகவோ வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து லோன் கொடுக்காது. ஸோ தேர்ஃபோர் த ரூரல் புவர் கண்டினியூ டு டிபெண்ட் ஆன் தி மணி லெண்டர்ஸ் ஃபார் மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேரேஜ், மெடிக்கல் கேர், சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ இதனால் வந்து இந்த ஏழை விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, நிறைய வட்டிக்கு அவங்களே போய் டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. காரணம் ஏதாவது ஒரு கல்யாணமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ ஏதாவது எந்த செலவுகளையெல்லாம் வந்து அவங்க வந்து எதிர்நோக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, இந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவில் லோன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வட்டிக்கு நிறைய வட்டிக்கு வந்து காசு கொடுக்குறவங்க கிட்ட தான் போய் மறுபடியும் போய் கடன் கேட்குற நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹேவ் நாட் பீன் சக்ஸஸ்ஃபுல் இன் ஃப்ரீயிங் த ரூரல் புவர் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் தி மணி லெண்டர்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது வந்து இந்த ரூரல் புவரை, அதாவது இந்த கிராம மக்களை வந்து அதாவது முன்னேற்ற பாதையில் அவங்கள வந்து கொண்டு வர முடியாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் மறுபடியும் இந்த மணி லெண்டர்ஸ் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க கையிலேயே வந்து மறுபடியும் நம்ம மக்கள் வந்து ஏழை மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது லேக் ஆஃப் மேனேஜரியல் ஸ்கில்ஸ், நிர்வாகத்திறன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் மேனேஜ்டு பை த மேனேஜிங் கமிட்டி எலெக்டட் பை இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது இப்போது அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வழிநடத்திட்டு போகிறதுக்கு சில அதிகாரிகள் தேவைப்படுவாங்க இல்லையா. ஸோ அந்த அதிகாரிகளும் வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உறுப்பினராக இருக்கிறவங்க தான் வந்து அதிகாரிகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் தி மேனேஜிங் கமிட்டி மே நாட் ஹாவ் த ரிக்வயர்ட் குவாலிஃபிகேஷன், ஸ்கில் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உறுப்பினராக இருக்க மக்களுக்கு வந்து அதாவது எல்லா குவாலிஃபிகேஷன், படிப்பறிவு இருக்கா, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கில் இருக்கா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அந்த துறையில் அவங்களுக்கு வந்து என்ன அறிவு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம நாலேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே வந்து எல்லா துறையிலான ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மெம்பர்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு இப்போ அவங்க வந்துட்டு இல்லைப்பா இவங்க தான் வந்து நமக்கு நல்லா தெரியும் அதனால் நம்ம வந்து அவரை வந்து அதிகாரி ஆக்கலாம் அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்க வந்து யோசனை பண்ணி இவங்க படித்தவங்க இவங்கள நம்ம நிற்க வைக்கலாம் அப்படின்ற அந்த திங்க் பண்ணுற அந்த நாலேஜ்
ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்ஸ் இட் ஹாஸ் லிமிட்டட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், இட்ஸ் எபிலிட்டி டு காம்பன்சேட் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் இஸ் ஆல்சோ லிமிட்டட். அதாவது அங்கே முதலீடு செய்யப்படுகின்ற இல்லை அங்கே இருக்கிற அந்த பிஸ்னஸில் இருக்கிற அமௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக தான், லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? போதுமான அளவுக்கு அங்கே எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற அந்த சம்பளமும் எப்படி இருக்கும், கம்மியாக தான், லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இட் cannot employ த பெஸ்ட் டேலண்ட். இது வந்து எதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒருத்தரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ படிச்சுட்டு வந்து எடுக்கிறவங்களையும் இல்லை 4 வருஷம் வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள வேலைக்கு எடுக்கிறதுலையும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இப்போ படிச்சுட்டு வந்தவங்க இனிமே தான் கற்றுக்குவாங்க. இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க 4 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனிக்கு வராங்கன்னா அந்த துறையில் அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சனை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ்குள்ளே உட்கார வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து அதற்கான வாய்ப்புகள் வந்து டேலண்டட் பர்சனுக்கு தேவையான சேல்ரி கொடுக்குற அளவுக்கு என்ன இல்லைங்க, ஃபினான்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக யார் நமக்கு தெரிஞ்சவங்க, யார் நமக்கு வந்து இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களா டிசைட் பண்ணி அங்கே வந்து அதிகார பொறுப்பில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ லேக் ஆஃப் மேனேஜரல் ஸ்கில்ஸ் ரிசல்ட்ஸ் இன் இன்எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், புவர் ஃபங்க்ஷனிங் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த நிர்வாகத்திறன் வந்து கம்மியாக இருக்கிற ஆளுங்களை நம்ம உட்கார வைக்கும்போது கண்டிப்பாக அந்த மேலாண்மை, அந்த நிர்வாகம் வந்து சரியான அளவில் இருக்காது, எஃபெக்டிவாக இருக்காது. அதே போல் அந்த பிஸ்னஸை வந்து நல்ல விதமாக கொண்டு போக முடியாது. அந்த பிஸ்னஸினுடைய நோக்கத்தையும் அடைவதற்கு நிறைய பாடுபட வேண்டி வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிர்வாகத்திறன் உள்ள மனிதர்களை, நிர்வாகத்திறன் உள்ள ஆளை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸில் உட்கார வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களால என்ன பண்ண முடியும், பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். பட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அதாவது அரசினுடைய தலையீடு எப்படி இருக்குது இதில் அப்படின்னு பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு எக்ஸசிவ் கவர்மெண்ட் ரெகுலேஷன் விச் அஃபெக்ட்ஸ் தர் அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இந்த கவர்மெண்ட்டினுடைய தலையீடு வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து தன்னிச்சையாகவும் செயல்பட முடியாது, கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போகக்கூடிய அளவில் வந்து அவங்களுடைய நிலைமை மாறிடும். ஸோ அதரிங் டு வேரியஸ் ரெகுலேஷன்ஸ் டேக்ஸ் அப் மச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டைம் அண்ட் எஃபர்ட். ஸோ இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிர்வாகத்துக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும், நிறைய வந்து எஃபர்ட் போட, நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்கும். ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ், அந்த கவர்மெண்ட்டினுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த பிஸ்னஸை கொண்டு போகணும். கவர்மெண்ட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பிஸ்னஸை முன்னெடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன ஆகும், டைம் எடுக்கும். இது நாமளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நாமளே முடிவெடுப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் கவர்மெண்ட்டினுடைய தலையீடு இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போடுதோ, என்ன சொல்கிறாங்களோ அதற்கேற்ப தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸை வழி நடத்திட்டு போக முடியும். ஸோ கவர்மெண்ட்டினுடைய இன்டர்வென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது இருக்கக்கூடிய நிதியை வந்து அனாவசியமாக செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி மேனேஜிங் கமிட்டி ஆர் கரப்ட், தே கேன் ஸ்விண்டில் த ஃபண்ட்ஸ் ஆஃப் தி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற அந்த அமௌண்ட் ஃபண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபண்டை வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து தவறான முறையில் வழியில் அதை செலவு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஹவ் ஃபேஸ்டு ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் அண்ட் க்ளோஸ் டவுன் பிகாஸ் ஆஃப் கரப்ஷன் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபினான்ஸ் வைஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகிடுது, இந்த கூட்டுறவு அமைப்பை வந்து ஒன்று க்ளோஸ் பண்ணிடக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அமௌண்ட்டை வந்து சரியான விதத்தில் அவங்க பயன்படுத்தாமல் இருக்கும்போதோ, இல்லை வந்து வேறு யாராவது கையாடல் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போதும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை வந்து அந்த கூட்டுறவுத்துறையை வழிநடத்திட்டு போக முடியாது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இன்எஃபிஷியன்சஸ் லீடிங் லாஸஸ். அதாவது நஷ்டம் ஏற்படும் போது அதை வந்து சரியான விதத்தில் கொண்டு போகணும். அதை வந்து ஒரு நிர்வாகம் சரியில்லாத போது கண்டிப்பாக வந்து அந்த லாபத்தை நஷ்டத்தை வந்து லாபமாக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆப்ரேட் வித் லிமிட்டட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். அவங்க இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? therefore they cannot recruit the best talent, acquire latest technology or adopt modern management practices. அதாவது இப்போ வந்து அங்கே இருக்கிற ஃபினான்ஸ் ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது, பணத்தோடைய விகிதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண முடியாது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை வந்து ஒரு அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியாது. அதே போல் வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கொண்டு வர முடியாது. அதே போல் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ், இந்த காலத்துக்கு ஏற்ப அந்த நிர்வாகத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு செயல்முறையையும் வந்து வழிநடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆப்ரேட் இன் த traditional mode which may not be suitable in the modern business environment and therefore suffer losses. அதாவது இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே போகுது, அறிவியல் தொழில்நுட்பத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஆனால் இவங்க அந்த பணத்தினுடைய விகிதம் வந்து அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க பழைய முறைகளை தான் வந்து அவங்க பின்பற்றிட்டு இருப்பாங்க. அவங்க மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கணக்கு வழக்கு பார்க்குறது, இல்லை வந்து ஏதாவது புது மிஷின்ஸ் போடணும் செய்யணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களால பணப்பற்றாக்குறை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பழைய மெத்தடாலஜியை வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளவோ இம்ப்ரூவைசேஷன் ஒரு வியாபாரத்தில் இருக்கும்போது நம்ம இன்னும் பழைய காலத்து விஷயங்களையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகும், நஷ்டங்கள் தான் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேக் ஆஃப் சீக்ரசி. அதாவது ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் கண்டிப்பாக சில ரகசிய கோட்பாடுகள் இருக்கும், பிரின்சிபல்ஸ்ன்னு ஒரு சிலது இருக்கும். அதை வந்து என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் இஸ் த கீ ஃபார் த காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எந்த ஒரு வியாபாரத்துலேயும் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரகசியத்தன்மைன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ரகசியத்தன்மை அப்படின்றது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் cannot be maintained in cooperatives because all members are aware of the activities of the enterprise. அங்கே ஒவ்வொரு நபர்களும் வந்து ஒவ்வொரு உறுப்பினரும் வந்து அங்கே ஈக்குவல் அப்படின்னும் போது அங்கே என்ன அந்த ஒரு பிஸ்னஸில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதோ எல்லா விஷயங்களுமே அங்கே இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்குமே தெரியும். ஸோ எல்லாரும் உறுப்பினர்களுக்கும் தெரியும் போது என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய அந்த சீக்ரஸியை வந்து ரகசியங்களை வந்து பிஸ்னஸினுடைய வியாபார ரகசியத்தை வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும் போது என்ன ஆகிடும், ஈஸியாக வெளி மக்களுக்கு வந்து அது வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் நடத்தக்கூடிய செயல்பாடுகள் பற்றி எல்லாமே என்ன ஆகிடும், வெளி மக்களுக்கும் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்தர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஹாவ் டு பி சப்மிட்டட் டு தி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அதுவும் இல்லாமல் என்னாகும், கணக்கு வழக்குகள் எல்லாமே என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் நம்ம இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். தேர்ஃபோர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ஆக்டிவிட்டீஸ், ரெவென்யூஸ், மெம்பர்ஸ் எட்ஸெட்ரா பிகம்ஸ் பப்ளிக் நாலேஜ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா கணக்கு வழக்குகளையும் எல்லா விதமான ரிப்போர்ட்ஸையும் என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் நம்ம என்ன பண்ணிடணும், சப்மிட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ சப்மிட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, என்ன செயல்பாடுகள் அந்த கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸில் நடக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே யாருக்கு தெரிய வருது, பப்ளிக் பொதுமக்களுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரியும் போது அங்கே பிஸ்னஸ் சீக்ரஸி அப்படின்றத வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்ஃப்ளிக்ட்ஸ் அமங் மெம்பர்ஸ். அதாவது உள்ளுக்குள்ள உறுப்பினர்களுக்கிடையே வந்து கான்ஃப்ளிக்ட் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். எல்லாருமே ஒத்துழைச்சு நடக்கிறது அப்படின்றது தான் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய ஒரு முக்கிய பிரின்சிபல் கோட்பாடு, அதுதான். அண்ட் தேர்ஃபோர் ஹார்மனி அமங் மெம்பர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு,
ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். பட் இன் ப்ராக்டிஸ் தேர் மைட் பி இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், குவாரல் எட்ஸெட்ரா அமங் மெம்பர்ஸ் விச் மே லீட் டு டிஸ்பியூட்ஸ். ஆனால் உறுப்பினர்களுக்கிடையே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற உறுப்பினர்களிடையே ஒவ்வொருத்தர் குரூப்பிசம் பண்ணுவாங்க. ஒரு சில மெம்பர்ஸ் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இவங்க பண்ணுறது சரி கிடையாது, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ்க்கு ஒத்து வராது அப்படின்ட்டு என்ன ஆகும், அவங்களுடைய கருத்துக்கள்லேயே சில வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து என்ன ஆகும், சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலேயே வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ சச் டிஸ்பியூட்ஸ் அஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ எல்லா செயல்பாடுகளும் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளுமே வந்து என்ன ஆகும், இந்த சண்டை சச்சரவின் காரணத்தினால சரியான விதத்தில் வந்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லிமிட்டட் ஸ்கோப்பு. வாய்ப்புகள் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கெனாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். எல்லா இண்டஸ்ட்ரி லெவலுக்கும் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கொண்டு போக முடியாது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்றது யாருக்கு, வீக்கர் செக்ஷன் பீப்புள்ஸ் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. அப்படின்னும் போது எல்லா துறைகள்லையுமே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை அமைப்பை வந்து நம்ம கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஸ்கோப் இஸ் லிமிட்டட் டு ஒன்லி சர்டன் ஏரியாஸ் ஆஃப் என்டர்பிரைஸ். அதாவது ஒரு சில பகுதிகளுக்கு, அதாவது ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தான் வந்து அதனுடைய நன்மைகள் போகுமே தவிர்த்து அந்த பகுதியில் எந்த விதமான தொழில்கள் இருக்கோ அதை முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகுமே தவிர்த்து எல்லா துறையிலையுமே வந்து இந்த கூட்டுறவு அமைப்பை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஆர் லிமிட்டட், அங்கே இருக்கிற அமௌண்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. தே கேனாட் அண்டர்டேக் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, முதலீடு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த லெவலுக்கு மட்டுமான பிஸ்னஸை மட்டும்தான் அவங்க வழிநடத்திட்டு போக முடியுமே தவிர்த்து பெரிய லெவலில் வந்து ஒரு பிஸ்னஸை அவங்க வந்து எடுத்து நடத்த முடியாது. அண்ட் இஸ் நாட் சூட்டபிள் இன் இண்டஸ்ட்ரீஸ் ரிக்வயரிங் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டு பெரிய கம்பெனியாக நடத்துகிறவங்களுக்கு இந்த கூட்டுறவுத்துறையினுடைய நிறுவனம் வந்து அவங்களுக்கு சரியானதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் வந்து பெரிய நிறுவனங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தொழில்களை தான் முன்னேற்ற முடியுமே தவிர்த்து பெரிய அளவிலான ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்து வழி நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வான்டேஜஸ்லேயும் நம்ம 12 பாயிண்ட்ஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸ்லேயும் வந்து 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை மறுபடியும் பார்த்துடலாம். லிமிட்டட் ஃபண்ட்ஸ், ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ், இம்போஸ்டு பை கவர்மெண்ட், பெனிஃபிட் டு ரூரல் ரிச் and inadequate rural credit, lack of managerial skills, government intervention, misuse of funds, inefficiencies leading to losses, அதுக்கப்புறம் lack of secrecy, அடுத்தது conflicts among members and limited scope. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது இந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.